வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மிளகு கூட்டு பண்ண போறோம். நம்ம கூட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா காயிலுமே இந்த மிளகு கூட்டு பண்ணலாம். இன்னைக்கு நம்ம அவரைக்காய் யூஸ் பண்ணி மிளகு கூட்டு பண்ண போறோம். இந்த கூட்டுக்கு சிம்பிளா அரைச்சி நம்ம பண்ண போறோம். வறுக்கிற வேலை கூட கிடையாது. நல்ல மிளகு வாசனையோட சூப்பரா இருக்கும். இந்த மிளகு கூட்டு சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டு பசனி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ரசம் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் அந்த எல்லாத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிடறதுக்குமே பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ட்ரெடிஷ்னல் ரெசிபியான இந்த அவரைக்காய் மிளகு கூட்டு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவரைக்காய் மிளகு கூட்டு பண்றதுக்கு 1/4 கிலோ அவரைக்காயை இது போல பொடி பொடியா கட் பண்ணி இந்த கடாயில எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிடுவோம். அவரைக்காய் நல்லா வேகட்டும். அவரைக்காய் வேகிறதுக்குள்ள இந்த கூட்டுக்கு தேவையானதை நம்ம அரைச்சி எடுத்துடுவோம். மிக்சி ஜார்ல 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் துருவல், மீடியம் சைஸ்ல 1 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். இதை போல ரஃபா கட் பண்ணி சேர்த்துப்போம். இது தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ஒரு 50 கிராம் பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கு அப்புறம் குக்கர்ல நல்ல குழைய நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அவரைக்காய் பாருங்க நல்லா வெந்துடுத்து. இதுல நம்ம வேக வச்சிருக்கிற பைத்தம்பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துடுவோம். கொஞ்சமா ஜலம் விட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை. இது சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துடுது. நம்ம அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கூட்டு ஒருவேளை ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நம்ம தண்ணி கூட விட்டுக்கலாம். அவரைக்காய் மிளகு கூட்டு பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுது. கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ணா கொத்தமல்லியை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். கூட்டுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிக்கும் போது 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் தாளிச்சதை கூட்டுல சேர்த்துடுவோம். அவரைக்காய் மிளகு கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுது. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதத்துக்கு பசங்க சாப்பிடவும் நல்லா இருக்கும். ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் பிரமாதமா இருக்கும். இன்னைக்கு நல்லா சுட சுட சாதத்துல ரசத்தை விட்டு குழைய பசஞ்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த கூட்டோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. நல்லா கொஞ்சம் மிளகு வாசனையோட ரொம்பவே பிரமாதமா இருக்கு. இதுல நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோமே தவிர மற்றபடி காரம் ஃபுல்லா மிளகோட காரம் தான். ஆனா நெஞ்சு சளி எல்லாம் கட்டியிருக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரி மிளகு கூட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு நல்லா இருக்கும். தக்காளி சேர்த்ததுனால லேசான ஒரு புளிப்பு இருக்கு. தக்காளி சேர்க்காம அரைச்சு கூட நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா கூட்டுக்கு யூஸ் பண்ற எல்லா காயிலுமே பண்ணலாம். இல்ல எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி கதம்ப மிளகு கூட்டு மாதிரியும் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பைத்தம்பருப்பு வேக வச்சு சேர்த்திருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம துவரம் பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். தாளிக்கரைச்ச நம்ம தேங்காய் எண்ணெயில தாளிச்சோம்னா நல்லா வாசனையா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட உங்களுக்கு பிடிச்ச காயை யூஸ் பண்ணி இதை போல மிளகு கூட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.